அனைவருக்கும் வணக்கம். பன்ருட்டி கஸ்தூரிபாய் வீதியில் உள்ள கருணை பிரகாச வித்யாசாலை பன்ருட்டி ஆரிய வைசிய சமூகத்தின் நிர்வாகத்தின் கீழ் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஒழுக்கத்தோடு கூடிய மிக சிறப்பான கல்வியை இந்த பள்ளி வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. 2026 குடியரசு தின விழாவை இந்த பள்ளி மிகச் சிறப்பாக கொண்டாடியது. அதிலிருந்து சில காட்சிகளை இப்போது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னைக்கு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, லீவு, வீட்டில் இருப்போம், ஜாலியாக இருப்போம் இல்லாம ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய கடமை. அனைவரும் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பின்பற்றணும் அப்படின்னாலே நம்ம ஓரளவு நல்ல ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பு அப்படின்றது இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? யாரும் அடிக்கிறாங்க, அவங்க டீச்சர்ஸ் யாரும் அடிக்கிறதே இல்லை. அப்ப நான் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா கண்ணு ரெண்டு தோலை ஒரு துப்பு நான் போடுவாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கினால தான் நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு பசங்களை யாருமே அடிக்கிறதில்ல. நான் பசங்க டீச்சர்ஸ் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. மற்ற ஸ்கூல்ல ஒழுக்கங்கள் அந்த அளவுக்கு மாறிடுச்சு. சொல்லும் பொழுது அந்த ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய வருங்காலத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போய் பணிபுரியும் போது அந்த ஒழுக்கமானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதனால ஆசிரியர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளை ஏற்று வழி நடத்தக்கூடிய வழியில நடந்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மிக ஒளிமயமான வருங்காலங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு வாய்ப்புகளுக்கு நன்றியோடு பாராட்ட நன்றி. காலை வணக்கம். இந்த 77வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்து தலைமை அவர்களையும் சந்தோஷ் குமார், ஸ்ரீதர் சிக்கர், திருமதி நிர்மலா என் சுமார் அவர்கள், தேசிய குடியரசுக்கு யாசின் அவர்களையும் அவர்களுடைய பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் முன்னாள் தலைமை ஆசிரியர், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் வருகிறார்கள். கூற போகிறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முரற்றே உலகு. கற்க கசடர கற்பவாய் கற்ற பின் நிட்ட அகத்து தக. தீனால் சுட்டப்புல் உள்ளாரோ ஆறாதே நாவினால் சுட்டவது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. போன்றாய் அழைக்கவரின் நாட்
பெருமை கொள்வோம். இந்தியன் என்று பெருமை கொள்வோம். வாழ்ந்த மக்கள் வளர்ந்த பாரதம். ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த். நன்றி. இனிய குடியரசு தினம். சிறந்த பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியான சிறந்தவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஜனவரி 26 நாம் 77வது குடியரசு கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 நாளுக்கு நமது பாரத குடியரசு நாளாகிறது. ஒவ்வொரு வருஷங்களுக்கும் அவர்களுக்கு இடத்தரமையாக கண்டிருந்தது. ஆனால் இந்திய பணியாளர் இந்திய மக்களுக்கு கொண்டாடுகிறார்கள். அகிம்சையின் போராடிய காந்திஜியும் சுபாஷ் போஸும் மக்களோடு தமிழிடம் சிறையில் ஈடுபட்டதில் வாங்கிய யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தனையிலும் நிரம்பி இருந்தது. இந்த திருநாளில் கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டெப் ஒன்று காணோம். குடியரசு
மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயம், மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம். நன்றி. கொஞ்சம் தள்ளு. இதோ நான் மூணாவது போவேன் அது எப்படி சார்